இன்றைய செய்திகள். தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. ஆட்சி கவிழ்ப்பு சதி. ஆளுநர் மாளிகையில் குவியும் புகார்கள். தமிழக அரசியலில் இன்று மிக முக்கியமான திருப்பங்கள் அரங்கேறி வருகின்றன. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சியை அமைப்பதிலும் அதிகார போட்டியிலும் ஏற்பட்டுள்ள பரபரப்பு உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை தொடர்ந்து சந்தித்து வரும் நிலையில், மறுபுறம் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளும் ஆளுநர் ஆர்.வி. அர்லேகரை சந்தித்து வரிசையாக புகார்களை அளித்து வருகின்றன. தாவேக அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களை இந்த எதிர்க்கட்சிகள் முன்வைத்துள்ளன. அரசியல் களம் தற்போது மிகுந்த அனல் பறக்கும் சூழலில் உள்ளது. அதிர்ச்சி தகவல். ஆட்சி கவிழ்ப்பு சதி. மிக முக்கியமாக தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ள செய்தி இதுதான். தாவேக ஆட்சியை திட்டமிட்டு கவிழ்க்க சதி நடந்ததாக கூறப்படும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சென்னை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தாவேக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க பேரம் பேசப்பட்டதாக தாவேக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் போலீசார் நடத்திய விசாரணையில் கோடிக்கணக்கான ரூபாய் பேரம் பேசப்பட்டதற்கான ஆடியோ ஆதாரம் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் செந்தில் பாலாஜி இருப்பதாக கூறப்படும் நிலையில், வரும் ஜூலை 6ஆம் தேதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டுமென அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒருபுறம் ஆட்சி அதிகாரத்திற்கான சட்ட போராட்டம், மறுபுறம் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி குறித்த காவல்துறை விசாரணை என தமிழக அரசியல் களம் மிக முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் அடுத்த என்ன நடக்கப் போகிறது? செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஆஜராவாரா அல்லது அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற அரசியல் களத்தின் உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.